ரீசெண்ட் டேஸாகவே சோஷியல் மீடியாவில் மாதம்பட்டி ரங்கராஜ்க்கு விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னும் அவரோட காஸ்டியூம் டிசைனராக ஒர்க் பண்ணுற ஜாய் கிறிஸ்டில்லாவை தான் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டுட்டு வந்துச்சு. அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியே ஜாய் கிறிஸ்டில்லாவும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் மாதம்பட்டி ரங்கராஜ் கூட க்ளோஸாக இருக்க மாதிரியான பிக்சர்ஸை ஷேர் பண்ணி மாதம்பட்டி ரங்கராஜ் நானும் ஒன்றா தான் இருக்கோம், இவர் எனக்கு வாங்கி கொடுத்த பூ இது, எனக்காக ஸ்பெஷலாக சமைச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷலாக வேலண்டைன் டே அன்னைக்கு என்னோட லவ் கூட தான் என்னோட டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணேன், மாதம்பட்டி ரங்கராஜ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் அப்படின்ற நேம் கூட மாதம்பட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஜாய் கிறிஸ்டில்லாவுக்கும் இதுக்கு முன்னாடி மேரேஜ் ஆகி விவாகரத்து ஆயிருக்கு. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. இந்த நிலையில தன்னோட மகள் அண்ட் மாதம்பட்டி கூட இருக்க மாதிரியான பிக்சரை ஷேர் பண்ணி மை உயிரன் உலகம் அப்படின்னு எல்லாம் கூட பேசிட்டு வந்தாங்க. ஜாய் கிறிஸ்டில்லா மாதம்பட்டி ரங்கராஜ்க்கு மட்டும் இல்லாம நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு காஸ்டியூம் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் குக் வித் கோமாளி மூலமாக தான் மாதம்பட்டி ரங்கராஜ் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த நிலையில இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் விவாகரத்து பண்ணிட்டு அடுத்தபடியாக ஜாய் கிறிஸ்டில்லாவை மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பலருமே ஜாய் கிறிஸ்டில்லாவோட இந்த போஸ்ட்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜும் அவங்களோட வைஃப் ஆன ஸ்ருதி ரங்கராஜும் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருந்த நிலையில முதல் முறையா மாதம்பட்டி ரங்கராஜோட ஸ்ருதி ரங்கராஜ் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜோட வைஃப் ஆன ஸ்ருதி ஒரு அட்வொகேட் மட்டும் இல்லாம டிஎம்கே கட்சியில மகளிர் அணி செயலாளராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலும் நிறைய சமூக சேவை சமூக விழிப்புணர்வு வீடியோஸ் எல்லாமே அப்பப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்படி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ண அவங்களோட ஃபேமிலி பிக்சரில் உங்களுக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கீங்களா இல்லை பிரிஞ்சுட்டீங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு முதல் முறையாக ஸ்ருதி ரங்கராஜ் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. நானும் மாதம்பட்டியும் ஒன்றா தான் இருக்கோம், நான் அவரோட ஒய்ஃப் தான், நாங்கள் ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்றா தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்ததுக்கு அப்புறமா மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டில்லாவை அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜாய் கிறிஸ்டில்லா இப்போ வரைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் கூட எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்படியே தான் வச்சுருக்காங்க, எதையுமே டெலீட் பண்ணவே இல்லை. இன்னொரு பக்கம் ஸ்ருதி ரங்கராஜ் நான் மாதம்பட்டி கூட தான் இருக்கேன், நான் அவரோட ஒய்ஃப் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் மாதம்பட்டி ஒய்ஃப் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷனையும் மாற்றாம தான் இருக்காங்க. இதன் மூலமாக மாதம்பட்டி ரங்கராஜும் அவங்களோட ஒய்ஃப் ஆன ஸ்ருதி ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் ஜாய் கிறிஸ்டில்லா இப்போ வரைக்கும் மாதம்பட்டி கூட எடுத்துக்கிட்ட க்ளோஸ் ஆன பிக்சர்ஸ், மேலும் மாதம்பட்டி கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணனது, குக் பண்ணது, ஃபாரின்ல தான் மகள் கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்படியே தான் வச்சிருக்காங்க. ஜாய் கிறிஸ்டில்லாவை அன்ஃபாலோ பண்ணதுனால மாதம்பட்டி ரங்கராஜ் தனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. அதே போல் ஸ்ருதி ரங்கராஜும் நான் தான் மாதம்பட்டியோட ஒய்ஃப், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மேலும் இப்போ ஜாய் கிறிஸ்டில்லா அவங்க சைட்லேருந்து ஏதாவது சொன்னால் மட்டும்தான் உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்றது தெரிய வரும்.